மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெருமை வாய்ந்த இந்த அவையில் ஆளுநர் உரையின் மீது நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானத்தில் பேசுகின்ற வாய்ப்பை தந்த பேரவைத் தலைவருக்கு முதலினுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுமாதிரி நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரின் சார்பாகவும் எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த புதிய ஆட்சி அமைஞ்சு சரியா 40 நாட்கள் கடந்திருக்கு. ஆளுநர் உரையின் போது நானும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த 40 நாட்கள்ல இந்த அரசு என்னென்ன பணிகள் செஞ்சிருக்கு, ஏதாவது திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்களா, ஏதாவது சாதனைகள் செஞ்சிருக்காங்களான்னு ஆவலோடு காத்துக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு வெறும் ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது. அப்படி எதுவுமே ஆளுநர் உரையில் எங்களுடைய கண்களுக்கு படவில்லை, எங்களுடைய காதுகளுக்கு கேட்கவில்லை. அதே ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது நான் பேசும்பொழுது குறிப்பிட்டு பேசினேன். ஆளுநர் வருவார், ஆளுநர் உரையின் மீது வந்து பேசும்போது தமிழ்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். பேரவையின் அனுமதியுடன் அலுவல் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. அதே போல் தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடப்பட்டுச்சு. உடனடியாக தேசிய கீதமும் பாடப்பட்டுச்சு. தமிழ்தாய் வாழ்த்து ஒரு முறையும் தேசிய கீதம் 2 முறையும் பாடப்பட்டுச்சு. மரபு மீறல் நடந்திருக்கு. இதுவரை கடைபிடிக்கப்பட்டு வந்த மரபை மீறி 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டிருக்கு. இதே கோரிக்கையை இதற்கு முன்பு இருந்த ஆளுநர் எங்களுடைய ஆட்சி காலத்திலையும் வச்சிருந்தார். ஆனால் எங்களுடைய தலைவர் அப்பொழுது மிக உறுதியாக இருந்து இந்த அவையுடைய இறையாண்மையை நாங்கள் பாதுகாத்திருக்கிறோம். பதவியேற்பு தான் ஆளுநர் மாளிகையில் நடந்துச்சு. அங்கே அவர் கேட்டுக்கொண்டபடி தேசிய கீதம் வந்தே மாதரம்லாம் பாடினாங்க. ஆனால் இப்போ ஆளுநர் உரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாம் பணி செய்கின்ற இந்த சட்டமன்றத்தில் தான் வாசிக்கப்பட்டிருக்கு. இது நம்மளோட டெரிட்டரி. இந்த நம்மளுடைய டெரிட்டரியை ஏன் ஆளுநர்கிட்ட கொடுக்குற அளவுக்கு இங்கே என்ன காம்ப்ரமைஸ் நடந்துச்சு அப்படின்னு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள் கேட்டுக்கொண்டதுபடி தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல ஒரு வாட்டி பாடிட்டீங்க. பொதுவாக இந்த அவையில் இருக்கக்கூடிய மரபு கடந்த காலங்களில், கடந்த ஆட்சி காலங்களில் தமிழ்தாய் வாழ்த்து ஒரு முறையும் நிகழ்ச்சி முடிஞ்சோடனே தேசிய கீதம் ஒரு முறையும் தான் பாடப்பட்டு நிகழ்ச்சிகள் முடியும். ஆனால் இந்த முறை நாங்கள் கேட்பது ஏன் 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டது அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுடைய கேள்வி. அப்படின்னா தமிழ்தாய் 2 வாட்டி தமிழ்தாய் வாழ்த்தையும் 2 முறை நீங்கள் பாட சொல்லி உங்களுடைய ஆளுநர்கிட்ட நீங்கள் ஒரு கோரிக்கை வச்சுருந்துருக்கலாம். அது இங்கே பேசும்போது உறுப்பினர்கள்லாம் ஆளுநர் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னு சொல்லி, ஆளுநரை விட நீங்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க. தமிழ்தாய் வாழ்த்தை ஆளுநர் முன்னாடி நாங்கள் பாடி காட்டிட்டோம் அப்படின்னு பெருமை பொங்கு இங்கே எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா தமிழ்தாய் வாழ்த்தை விட ஆளுநர் தான் உங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு ஏற்படுது, மக்களுக்கும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. நாட்டுக்கு பணித்துறை அமைச்சர் பேரவைத் தலைவர்களே, நாங்கள் மீண்டும் அதான் கேட்குறோம். தமிழ்தாய் வாழ்த்து ஒரு முறை பாடிட்டீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். ஏன் தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டுச்சு? அப்போ ஆளுநர்கிட்ட நீங்கள் கோரிக்கை வச்சிருக்கனால நீங்கள் தேசிய கீதம் 2 முறை பாட பண்ணணும்னா நாங்கள் தமிழ்தாய் வாழ்த்து 2 முறை இல்லை 3 முறை நாங்கள் போடுவோம்னு சொல்லி அதை நீங்கள் செஞ்சு காட்டிருக்கணும். அதுதான் நான் கேட்குறேன். உங்களுக்கு இப்போ ஆளுநர் முக்கியமா, தமிழ்தாய் வாழ்த்து முக்கியமா அப்படிங்கிறத நான் இந்த அரசுக்கிட்ட நான் கேட்க விரும்புகிறேன். ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லைன்னு சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவரை உங்கள் கொள்கை தலைவர் லிஸ்ட்டில் அட்டாச்சும் பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு ஆளுநரை தலையில் வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கல யதார்த்தத்துக்கும் ஆளுநர் உரைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கின்றது, மிகப்பெரிய வேறுபாடு எங்களுக்கு தெரிகின்றது. ஆளுநர் உரை என்பது அரசனுடைய கொள்கைகளை, திட்டங்களை, விஷன் அண்ட் மிஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதன்படி அமைந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த அரசனுடைய ஆளுநர் உரையில் இருக்கக்கூடிய அனைத்து கண்டென்ட்டுமே ஆளுங்கட்சியினர் சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் போடுறதுக்கு உதவுமே தவிர ரியல் பிரச்சனைகளுக்கு கை கொடுப்பதாக உதவுவதாக எந்த சொல்யூஷனும் தருவதாக எங்களுக்கு தெரியவில்லை. வழக்கமாக எதிர்க்கட்சி தலைவர்கள், எதிர்க்கட்சிகள் ஆளுங்கட்சிகளுடைய நிறை குறைகளை பேசுறது வழக்கம். அதுதான் எதிர்க்கட்சியுடைய பொறுப்பு, அதுதான் கடமை. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை விமர்சனம் செய்யறதுல முந்தைய எதிர்க்கட்சிகளை விட எங்களுக்கு அதிக பொறுப்பும் அதிக உரிமையும் இருக்கு அப்படின்னு நாங்கள் நம்புறோம். அதுக்கு காரணம், எங்களுடைய கூட்டணி கட்சியாக இருந்து எங்களுடைய உடன்பிறப்புகளுடைய வாக்குகளை வெற்றி பெற்றவர்களுடைய ஆதரவில் தான், எங்களுடைய தயவில் தான் இன்னைக்கு இந்த அரசு நடந்துகிட்டு இருக்கு என்பதை நீங்கள் கருத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனா, நாங்கள் இன்னைக்கு எதிர்கட்சியில் வரிசையில் மட்டும் இல்லை, ஆளுங்கட்சி வரிசையிலும் எங்களுடைய வாக்குகள் அமர்ந்திருக்கு. ஆனால் நான் மீண்டும் ஏற்கனவே சொன்னது மாதிரி நாங்கள் வெறும் எதிரி கட்சியாக இல்லாமல் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக செயல்பட விரும்புகின்றோம். அந்த நிலைமையில இன்னைக்கு பல்வேறு பிரச்சனைகளை எடுத்து வைக்க விரும்புகின்றேன். முதல்ல, கடந்த 2 மாதங்களாக எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று கலைஞர் மகளிர் உரிமை தொகையை 15ஆம் தேதி கரெக்டா மகளுடைய அக்கௌண்ட்ல போட்டதுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் எங்களுடைய தலைவர் அவர்களால் தொடங்கப்பட்ட முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் நாங்கள் கொடுத்துட்டு இருந்தோம். அதை வர செப்டம்பர் மாதத்திலிருந்து தந்தை பெரியாருடைய பிறந்த நாளிலிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் நீட்டிக்க போவதாக செய்திகளில் பார்த்தேன். எனவே எங்களுடைய திட்டத்தை நீங்கள் இன்னைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதுக்காக மீண்டும் எங்களுடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் தொடங்கின நான் முதல்வன் திட்டத்தை நீங்கள் முடக்கிற முயற்சியில் இறங்கியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களும் அவங்களுடைய துறைகளில் நான் முதல்வன் அப்படின்னு உருவாகணும்னு தான் எங்களுடைய தலைவர் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த நான் முதல்வன் திட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா கடந்த 4 வருடங்கள்ல 41 லட்சம் மாணவர்கள் இதில் டைரக்டா பெனிஃபிட் அடைஞ்சிருக்கிறாங்க. நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் பள்ளிக்கூடம் செல்லுகின்ற மாணவர்களுக்கு அடுத்து அவங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ் என்ன, எப்படி படிக்கணும், எந்த கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி உயர்கல்வி படிக்கின்ற மாணவர்களுக்கு எங்கே போய் வேலைக்கு சேரணும், அவங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டெபிலிட்டியை நாங்கள் ஸ்ட்ரென்த் பண்ணியிருக்கோம். முக்கியமாக நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக யூபிஎஸ்சி மாதிரியான சிவில் சர்வீசஸ் தேர்வுக்கு தயாரிக்கின்ற மாணவர்களுக்கு ஹாஸ்டல் வசதியோட பயிற்சியும் வழங்கப்பட்டிருக்கு. ப்ரிலிம்ஸ் தேர்வாளர்களுக்கு மாதம் 7,500 ரூபாய், மெயின்ஸ் தேர்வாகிறவங்களுக்கு மாதம் 25,000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையை இந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் எங்களுடைய அரசு கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லை, டெல்லிக்கு இன்டர்வியூக்கு போயிட்டு வர்றதுக்கு அவங்களுக்கான போக்குவரத்து கட்டணத்தையும் அந்த செலவையும் அரசே ஏற்றிருக்கு நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக. சென்ற ஆண்டு மட்டும் தமிழ்நாட்டில் இருந்து யூபிஎஸ்சி கிளியர் பண்ண 60 பேர்ல 56 மாணவர்கள் இந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் பயன்பெற்றுவாங்க. அதுல இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஆல் இண்டியா லெவல்ல 2nd பிளேஸ் படிச்ச சகோதரி ராஜேஸ்வரி நான் முதல்வன் திட்டத்தில் பயன்பெற்றவங்க. இப்படிப்பட்ட நான் முதல்வன் திட்டத்தை கைவிட வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பதிலுரையில கூற வேண்டும்னு நான் விருப்பப்படுறேன். அதே மாதிரி சமீபத்தில் டெல்லிக்கு போன முதலமைச்சர் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் பல்வேறு விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறார். அதுவும் குறிப்பா நம்முடைய தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவிலேயே பொருளாதாரத்தில் 2வது பெரிய மாநிலமாக வளர்ந்திருக்கு அப்படிங்க பெருமையா பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் டாக்டர் கலைஞர் அவர்களால் தொடங்கப்பட்டு எங்களுடைய தலைவர் அவர்களால் வளர்க்கப்பட்ட,
அதுவும் கடந்த ஆட்சியில் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் மிகச்சிறப்பாக செயல்படுது அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. இந்தியாவிலேயே ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் இருக்கிற பெண்கள்ல 42% 42% தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் முன்னேற்றம், சுகாதாரம் எல்லாமே சிறப்பா இருக்குன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் டெல்லியில சொல்லியிருக்கிறாங்க. திரைப்படங்கள்ல தான் பாத்தீங்கன்னா ஒரே பாட்டுல ஏழையா இருக்கிறவன் ஒரே பாட்டுல 5 நிமிஷத்துல 4 நிமிஷத்துல பெரிய பணக்காரன் ஆயிடுவான். ஆனா அது மாதிரி நிஜத்துல ஒரு மாச ஆட்சியில தமிழ்நாடு மாதிரியான மிகப்பெரிய மாநிலத்தை அந்த அளவுக்குலாம் வளர்த்த முடியாது. இந்த சாதனைகள் எல்லாம் யார் ஆட்சி காலத்தில் நடந்துச்சுன்னு மக்களுக்கும் தெரியும், மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, முதலமைச்சருக்கும் தெரியும். அதே மாதிரி பேரவைத் தலைவர்களே, இந்த ஆட்சியில் இன்னொரு பழக்கமும் புதுசாக வந்திருக்கு. அதாவது எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியில் நாங்கள் எடுத்த நடவடிக்கையால் ஏதாவது நல்லது நடந்தால் உடனே அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்க. அது மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் எவர் இந்த ஹிஸ்டரி அப்படின்னும் சொல்லிடுறாங்க. அப்படி சொன்ன சில ஃபேக் நியூஸ், தவறான தகவல்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன். பஸ்ஸில் மூத்த குடிமக்கள் கட்டணமில்லா பயணம் மேற்கொள்ள, மூத்த குடிமக்கள் பள்ளி மாணவர்கள் அவங்கெல்லாம் கட்டணம் இல்லாமல் பயணம் மேற்கொள்ள இந்த ஆட்சியில் தான் முதல்ல அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு ஃபேக் நியூஸ் பரப்பிட்டாங்க. இதெல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்கள், எங்களுடைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். அது மட்டும் இல்லை, அரசு பள்ளியில் வழங்கப்படுகின்ற ஸ்கூல் பேக்கில் முதலமைச்சரோட புகைப்படம் இல்லாமல் இப்போதான் முதல்ல வழங்குறோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி அப்படின்னு டேக் போட்டு ஃபேக் நியூஸை தொடர்ந்து பரப்பிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம், எங்களுடைய திராவிட மாடல் அரசுல எங்களுடைய முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டங்கள். இப்படி இவங்க ஸ்டிக்கர் ஒட்டின லிஸ்ட் மிகப்பெரிய லிஸ்ட். இன்னொரு முக்கியமான விஷயம் பற்றி இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அறநிலையத்துறையின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களின் வருவாய் அதன் புனிதமான நோக்கத்திற்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் அப்படின்னு ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருக்கு. இந்த கருத்தை பார்க்கும் பொழுது அறநிலையத்துறையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற பாஜகவுடைய குரலாகத்தான் தாவேக அரசும் சொல்லுதா அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு வருது. பாஜகவும் வலதுசாரிகளும் சொல்றது இதுதான், அறநிலையத்துறை பள்ளி கல்லூரிகளை நடத்தக்கூடாது, அறநிலையத்துறை பள்ளி கல்லூரிகளை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்காக வழக்கும் தொடர்ந்து இருக்கிறாங்க. இந்த நிலைப்பாடு திருமண மண்டபங்கள் வணிக வளங்களோடு நிற்குமா, இல்ல கல்வி நிறுவனங்களுக்கும் இந்த கண்டிஷன்ஸ் அப்ளை செய்யப்படுமா? பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 12 மாநகராட்சிகளிலும் தூய்மை பணி செய்வதை தனியார் மயம் செய்ய போகிறதாக தொலைக்காட்சிகளையும் பத்திரிகைகளையும் தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. கடந்த காலத்தில் போராடிய தூய்மை பணியாளர்கள்லாம் நேரில் சந்திச்சிருக்கார் இன்றைய முதலமைச்சர் அவர்கள். ஆட்சிக்கு வந்ததும் தூய்மை பணியாளர்கள்லாம் பணி நிரந்தரம் செய்வோம் அப்படின்னு அப்போ வாக்குறுதியும் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு சொன்னதுக்கு நேர் எதிராக தனியார் மயம் அப்படின்னு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இதற்கும் முதலமைச்சர் அவர்கள் அவருடைய பதில் உரையில விளக்கத்தை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே, சும்மா சொல்லக்கூடாது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த ஒரே மாசத்துல தமிழ்நாட்டிலேயே தன்னுடைய பெரம்பூர் தொகுதியை நம்பர் 1 தொகுதியாக மாத்தி காட்டிட்டார். எதுல நம்பர் 1 பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே மின்வெட்டுல நம்பர் 1 தொகுதி பெரம்பூர் தொகுதி தான். அதுவும் ஆளுங்கட்சிக்காரங்க என்ன தெரியுமா பேசிக்கிட்டு இருக்காங்க, அண்ணன் பவருக்கு வந்தா தமிழ்நாடு மாறும்னு பார்த்தோம், ஆனா அண்ணன் கைக்கு பவர் வந்த நாள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கே பவர் போயிடுச்சு அப்படின்னு இன்னைக்கு ஆளுங்கட்சிக்காரர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், இன்னைக்கு இந்த மின்வெட்டு பிரச்சனையால தமிழ்நாட்டை இருட்டாக்கி முதலீடுகளை கோட்டை விட்டுறாதீங்கன்னு தான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கின்றேன். அதே மாதிரி நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சர் 2 நாட்கள் பொறுமையா இருங்க, 2 நாட்கள் பொறுமையா இருங்கன்னு சொல்லும்போது எனக்கு அடுத்த 2 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் மின்சாரம் இருக்குமா இல்லையா, இல்லை நாங்கள் எல்லாமே பொறுமையா இருக்கணும்னு அதை சிம்பாலிக்கா சொல்றாரா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. இன்னைக்கு எங்க பார்த்தாலும்
அறிவிக்கப்படாத ஒரு மின்வெட்டாக இருக்கு. குடும்பங்கள்லாம் குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து சாலை மறியலில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. சில நாட்களுக்கு முன்பு எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு பொதுக்கூட்டம் அம்பத்தூர்ல ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அங்க வந்து எங்களுடைய முன்னாள் அமைச்சர், இப்போ சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் சிறப்பு பேச்சாளராக போயிருந்தார். அவர் பேச ஆரம்பிச்சோடனே கரண்ட் கட் ஆயிடுச்சு. 30 நிமிஷம் வரைக்கும் காத்திருந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம், பொதுக்கூட்டத்தை அரசுக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டமா மாத்தி, கரண்டே வரல, ஆர்ப்பாட்டமா நடத்தி முடிச்சிட்டோம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்கள்ல, திருவண்ணாமலையில கிரிவல பாதையில மக்கள் போறப்போ தினசரி பவர் கட் பண்றாங்க. அவங்களுடைய பாதுகாப்பை இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா ஆக்கி வச்சிருக்கு இந்த அரசு. செங்கல்பட்டு அருகே சூனாம்பேடுல கருப்பாயி அப்படிங்கிற 75 வயது மூதாட்டி, அவங்க உடம்பு சரியில்லை, வீட்டில் வெண்டிலேட்டர் சப்போர்ட்ல இருந்தப்போ பவர் கட் ஏற்பட்டு மூச்சு திணறி இறந்து போயிட்டாங்க. பவர் இல்லைன்னு தொகுதி எம்எல்ஏட்ட போய் கேட்கலான்னு பார்த்தா எம்எல்ஏ யாருன்னு மக்களுக்கு தெரியல. நிறைய பேருக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லாம், நான் தவறா சொல்ல, எல்லாமே புதுமுகங்கள். நமக்கே பாதி பேர் வெளில பார்க்கும்போது இவர் எம்எல்ஏவா இல்லையா அப்படின்னு தெரியல, உள்ள வந்தா தான் தெரியுது. முன்னெல்லாம் புயல் மழை நேரத்துல ஸ்கூலுக்கு லீவ் விடுவாங்க. ஆனா இந்த ஆட்சி அமைஞ்ச பிறகுதான் முதல் முறையா கரண்ட் இல்லைன்னு ஸ்கூல்ஸ்க்கு லீவ் விட ஆரம்பிச்சிருக்காங்க. சென்னை, பெரம்பூர் மற்றும் வியாசர்பாடியில கடந்த ஜூன் 9ஆம் தேதி அன்னைக்கு 4 தனியார் பள்ளிகளுக்கு கரண்ட் இல்லைன்னு லீவ் விட்டாங்க. முன்னாடி மழை வர்றப்பெல்லாம் ஸ்கூல் பசங்க டிவி ஆன் பண்ணி இன்னைக்கு ஸ்கூல் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுப்பாங்க. ஆனா இப்பெல்லாம் டிவி ஆன் பண்ண முடியலன்னு தெரிஞ்சுக்கிறாங்க, சரி இன்னைக்கு கரண்ட் இல்லை, இன்னைக்கு ஸ்கூல் லீவ் தான் அப்படின்னு. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி இந்த அரசு உருவாக்கி இருக்கு. எதிர்கட்சியான எங்க பொதுக்கூட்டத்தில் தான் பவர் கட் ஆகுதோன்னு நான் கூட நினைச்சிட்டு இருந்தோம், வருத்தப்பட்டோம். ஆனா அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவரான அண்ணன் திரு தொல் திருமாவளவன் அவர்களும் பவர் கட்ல பாதிக்கப்பட்டிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைமையகத்துக்கு முன்னாள் ஒன்றிய அமைச்சர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் ப சிதம்பரம் அவர்கள் போயிருக்காரு. ஒரு உள்ள போனோடனே கரண்ட் கட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 பேரும் இருட்டிலே உட்காந்து பேசியிருக்கிறாங்க. கரண்ட் வருமா வராதான்னு, ஏசி ஓடல, வேர்த்து கொட்டி 2 பேரும் பேசிட்டு இருந்திருக்காங்கன்னு அண்ணன் திருமா அவர்களே பதிவு போட்டிருக்கிறார். இந்த ஆட்சியில தமிழ்நாட்டுடைய தலைநகரத்துக்கு இதுதான் நிலைமை. பவர்ல ஷேரிங் கொடுத்த ஆளுங்கட்சியால அவங்க அமைச்சரவையில் இருக்கக்கூடிய கட்சியுடைய அலுவலகத்துக்கு பவர் கொடுக்க முடியாம இன்னைக்கு தடுமாறிட்டு இருக்கிறாங்க. ஏன் இன்னும் சொல்ல போனா 2 நாளைக்கு முன்னாடி ஆளுங்கட்சியோட ஹெட் ஆபீஸ்லயே கரண்ட் கட் ஆயிடுச்சு. அப்போ அங்க வந்தவங்க எல்லாம் ஆளுங்கட்சியா இருந்தும் பனையூர்லயே பவர் இல்லையேன்னு புலம்பிட்டு போனதாக தகவல் வந்திருக்கு. ஆக மொத்தம் இன்னைக்கு தமிழ்நாடு லிட்டரலா ஒரு இருட்டுல மூழ்கி கிடக்குது. மின்வெட்டால இன்னைக்கு பல நிறுவனங்கள் முடங்கி போயிருக்கு. குறிப்பா எம்எஸ்எம்இன்னு சொல்லப்படுற குறு சிறு நிறுவனங்கள் எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம புலம்பிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே மேட்டூர்ல ஜூன் 12ஆம் தேதி நீங்க தண்ணி திறந்து விட்டுருக்கணும், திறந்து விடல. மின்வெட்டால மோட்டார் பம்ப் செட்டு மூலமும் விவசாயம் பண்ண முடியலன்னு விவசாயிகள் இன்னைக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. மின்வெட்டுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளக்கத்தை இந்த அரசு சார்பாக கொடுத்துட்டு இருக்கிறீங்க. லோடு அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. இன்னும் ஒரு படி மேல போய் இன்னைக்கு ஃபியூஸ் கேரியர் எடுத்துட்டு போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி சொன்னதும் இந்த ஆட்சிக்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த எழுத்தாளர் திரு ஆதவன் தீட்சணை அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்கிறார். என்ன தெரியுமா எழுதியிருக்கிறாரு? கேரியரின் உச்சத்தில் ஆரம்பித்து டிஃபன் கேரியர்ல போய் நின்று இன்னைக்கு ஃபியூஸ் கேரியர்ல முடிந்திருக்கக்கூடிய ஆட்சி அப்படின்னு திரு ஆதவன் தீட்சணை எழுத்தாளர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவர் சேர்ந்தவர் பதிவு போட்டிருக்கிறார். பவர் கட்டுக்கு இவங்க சொல்ற காரணங்கள் எதையுமே மக்கள் ஏத்துக்கலன்னு தெரிஞ்சதும் இவங்களோட வழக்கமான ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்துட்டாங்க. என்ன தெரியுமா அது ஆயுதம்? எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்றது. இப்ப பவர் கட்டுக்கும் திமுக தான் காரணம்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி பழி போடுறதுல காட்டுற வேகத்தை பவரை மீண்டும் கொண்டு வரதுல காட்டினா கொஞ்சம் சிறப்பா இருக்கும். எங்க ஆட்சியில ஏற்படாத மின்வெட்டு இந்த ஆட்சியில தொடர்ந்து இவ்வளவு அதிகமாக ஏற்பட என்ன காரணம்? அரசுடைய நிர்வாக திறமையின்மையா, இல்ல உண்மையிலேயே ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கா? அப்படி ஏதாவது இருந்தா அதை தீர்க்க இந்த அரசுக்கு இன்னும் எத்தனை நாள் தேவைப்படும்?
இந்த நிலைமை தொடராமல் இருக்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்கன்னு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பதிலுரையில் சொல்லணும். ஒரே ஒரு ஆறுதல், ஒரே ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, ஆளுநர் உரையின் பொழுது சட்டமன்றத்தில் பவர் கட் ஆகல. அதுக்கு இந்த அரசை பாராட்டலான்னு நான் நினைச்சேன். அப்படி நினைக்கும் போது பாத்தீங்கன்னா சட்டசபை நிகழ்ச்சியை லைவ்ல கட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு லைவ்ல வந்துட்டு இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல, கொடுத்துருக்கிறதா சொன்னாங்க. பணு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி நடந்தப்போ 5 வருஷமும் நாங்க குறுவை சாகுபடிக்காக மேட்டூர்ல இருந்து சொன்ன தேதியில தண்ணீர் திறந்து விட்டுருக்கிறோம். ஆனா புதிய அரசு ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சமயத்துல மேட்டூர் அணையில நீர் திறக்கிற அளவுக்கு அங்க தண்ணீர் இல்லை. குறிப்பா ஜூன் மாசத்துல 9.91 டிஎம்சி தண்ணீரை தமிழ்நாட்டுக்கு திறந்து விடணும்னு காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடகாவுக்கு உத்தரவு போட்டது. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த உத்தரவை கர்நாடகா நிறைவேற்றல. அதை நிறைவேற்ற முதலமைச்சர் என்ன செய்ய போறாருன்னு பதிலுரையில சொல்லணும். அதேபோல் டெல்டாவில் 6 லட்சம் ஹெக்டர் அளவுக்கு குறுவை சீசன்ல குறுவை சாகுபடி ஆகும். இந்த முறை மேட்டூர் அணையில தண்ணீர் திறக்காதனால அரசு அறிவிச்சிருக்கக்கூடிய குறுவை சிறப்பு தொகுப்பு ஸ்பெஷல் பேக்கேஜ் 134 கோடி ரூபாய்க்கு அறிவிச்சிருக்கிறீங்க. அது பத்தலன்னு இன்னைக்கு விவசாயிகள் போராடிட்டு இருக்கிறாங்க. சிறப்பு தொகுப்பு கஷ்டத்தை போக்காது, உரிய நிவாரணத்தை விரைவா அறிவிக்கணும்னு விவசாயிகள் எல்லாம் போராடிட்டு இருக்கிறாங்க. அதனால் டெல்டா விவசாயிகளின் சார்பாக ஒரு கோரிக்கையை முதலமைச்சர் அவர்களுக்கு வைக்க விரும்புகிறேன். தமிழ்நாடு முழுக்க போராடிட்டு இருக்கக்கூடிய அனைத்து விவசாய சங்க பிரதிநிதிகளையும் அழைச்சு முதலமைச்சர் அவசரமாக ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்த வேண்டும். காலதாமதம் இல்லாம விரைவா அந்த கூட்டம் நடத்தப்பட வேண்டும்னு கோரிக்கை வைக்கிறேன். அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்கிறதுக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுக்க வேண்டும். விவசாயிகளுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனையும் ஏற்பட்டிருக்கு. தேர்தலுக்கு முன்பு நீங்க சொன்ன வாக்குறுதி 5 ஏக்கர் வரைக்கும் நிலம் வச்சிருக்கிற விவசாயிகளுக்கு முழுமையான பயிர்க்கடி தள்ளுபடின்னு நீங்க தான் சொன்னீங்க. ஆனா விவசாயிகளை இன்னைக்கு சிறு குறு விவசாயிகள்னு பிரிச்சு அதுலயே நிறைய ஸ்லாப்ஸ் ஏற்படுத்தி வச்சிருக்கிறீங்க. 1 லட்சம் அளவுக்கு கடன் வாங்கியிருந்தா 5,000 ரூபாய் வரைக்கும் தான் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்ற நிலைமையை இன்னைக்கு உருவாக்கி இருக்கீங்க. அதுக்கப்புறம் அதுலயும் ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தீங்க. 75,000 ரூபாய் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு முழு தள்ளுபடின்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்போ அதுல இன்னொரு சேஞ்ச் என்னன்னா, ஒரே குடும்பத்தில் உள்ள 3 நபர்கள் வரை கடன் பெற்றிருந்தாலும் தற்பொழுது ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு வேளாண் கடன் மட்டுமே தள்ளுபடி செய்ய அரசாணை வழங்கப்பட்டிருக்கு. எங்களுடைய ஆட்சியில, கடந்த கால ஆட்சிகள்ல இதெல்லாம் முழு தள்ளுபடி கொடுத்திருக்கிறோம். எனவே அதையும் இந்த விவசாயிகளை இதுக்கு மேல குழப்பாம இந்த அரசு முடிவெடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அரசினுடைய இந்த ஏமாற்று அறிவிப்பை கண்டிச்சு போராட்டம் நடத்தின விவசாயிகள் மேல தடியடியும் நடத்தியிருக்கீங்க. தேர்தல் பிரச்சாரத்தின் போது முதலமைச்சர் சொன்னாரு, எனக்கு இன்னொரு ஜென்மம் இருந்தா நான் விவசாயியா பிறக்கணும்னு ஆசைப்படுறேன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். ஆனா இன்னொரு பக்கம் விவசாயிகள் மேல தடியடியும் நடத்தியிருக்கீங்க. விவசாயியா பிறக்க இன்னொரு ஜென்மம்லாம் தேவையில்லை, எப்ப நினைச்சாலும் போய் விவசாயி ஆயிடலாம். ஆகவே வெற்று வார்த்தைகளால விவசாயிகளை ஏமாத்தாம இந்த அரசு செயல்படணும்னு நாங்க விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். மேட்டூர் அணையை திறக்காது, மேகதாது அணை பிரச்சனை, பயிர்க்கடன் தள்ளுபடியில ஏமாற்றம்னு இந்த 1 மாசத்துல மட்டும் விவசாயிகள் பல சோதனைகளை சந்திச்சிருக்கிறாங்க. ஆனால் பேரவைத் தலைவர் அவர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஆட்சியில அரசு பள்ளிகள்ல நடக்கிற கூத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கின்றது. முன் எப்போதும் இல்லாத வகையில அரசு பள்ளிகளுக்குள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் போறாங்க. தப்பு இல்லை, போகணும், ஆய்வுகள்லாம் செய்யணும். ஆனா பள்ளி மாணவர்கள் மத்தியில மோசமான கருத்துக்களை கொண்ட பாடல்களை எல்லாம் ஒளிபரப்பி எல்லாரும் டான்ஸ் ஆட சொல்றாங்க. முதலமைச்சரோட போட்டோ மாற்றுறதோ பாடல் போடுறதோ இங்க பிரச்சனை கிடையாது. ஆனா அவங்க என்ன பாட்டை மாணவர்கள் மத்தியில போடுறாங்க அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையும் ஊக்கமும் அளிக்கிற மாதிரியான கருத்தான பாடல்களை போட்டா பரவாயில்ல. ஆனா சினிமா படங்கள்ல வர குத்து பாடல்கள், தவறான அர்த்தம் கொண்ட பாடல்கள் எல்லாம் குழந்தைகள் மத்தியில ஒளிபரப்பி அதை ஏற்கவே முடியாது. எனவே முதலமைச்சர் தலையிட்டு உடனே இதை நிறுத்தணும்னு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை இந்த அரசின் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு நிலைமை எப்படி இருக்குன்னு செய்திகளை பார்த்தா அவ்வளவு கொடூரமாக இருக்கிறது. 1 மாசத்துல 200க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு. அதுல 100க்கும் அதிகமான குற்றங்கள் சிறுமிகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள். ஜனநாயக நடைமுறைக்கு எதிராக குழந்தைகளை பயன்படுத்தி பெரியவங்க கிட்ட வாக்கு கேட்டார் என்று இருக்கக்கூடிய முதலமைச்சர். ஆனா அவர் ஆட்சியில குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை, பெரியவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லைங்கிற நிலைமை இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு.
இந்த புதிய அரசு ஆட்சிக்கு வந்த ஒரு சில நாட்கள்லயே கோயம்புத்தூர்ல 10 வயது பெண் குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமா தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு கேஸ், கும்மிடிப்பூண்டியில ஒரு 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு புதர்ல வீசப்பட்டு அதன் பின்பு அந்த குழந்தை இறந்தும் போயிடுச்சு. இந்த சம்பவத்துக்கு நீதி கேட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் போராட்டத்துல இறங்கிட்டாங்க. கோயம்புத்தூர்லயும் சரி, கும்மிடிப்பூண்டியிலையும் சரி, 2 சம்பவத்திலையுமே மரணமடைஞ்ச குழந்தைகளுடைய உடலை பெற்றோர்கிட்ட முறையா கொடுக்காம வேற இடத்துல காவல்துறை மூலமாகவே அடக்கம் பண்ணிருக்கிறாங்க. இதையெல்லாம் பாக்குறப்போ நாம இன்னைக்கு தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோமா, இல்ல உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் மாதிரி வடநாட்டில் இருக்கோமான்னு எங்களுக்கு சந்தேகம் வருது. சிங்கப்பெண் படைன்னு ஒரு திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் தொடங்கினார். அந்த திட்டம் வந்த அடுத்த நாளே காவல்துறை சேர்ந்த ஒரு பொண்ணுக்கு 3 பேர் பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறாங்க. சென்னை மற்றும் சுற்றுப்புறங்கள்ல மட்டும் கடந்த ஜூன் 12ஆம் தேதி 24 மணி நேரத்துல 12 பாலியல் வன்கொடுமை கேசஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. சிங்கப்பெண் படை குற்றவாளிகளை சேஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்களும் கூட ரீல்ஸ் போட்டு போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழின்னு சொல்லுவாங்க. அதை சிங்கப்பெண் படை ஃபாலோ பண்ணுதோன்னு மக்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. இந்த ஒரு மாசத்துல நடந்த குற்ற சம்பவங்களை எல்லாம் எடுத்து பார்த்தா பெரும்பாலான குற்றவாளிகள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களாவே இருக்கிறாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்து தொகுதியா போய் தொகுதி வாரியா போய் நலத்திட்ட உதவிகள்லாம் செய்வாங்கன்னு பார்த்தா அவங்க கட்சிக்காரங்க தொகுதி வாரியா போய் பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஆளுங்கட்சியுடைய ஆலந்தூர் பகுதி செயலாளர் பேர் குறிப்பிட்டு சொல்றேன். கணவரால் கைவிடப்பட்ட ஒரு பெண்ணுக்கு ஆலந்தூர் பகுதி செயலாளர் கணவரால் கைவிடப்பட்ட ஒரு பெண்ணுக்கு பண உதவி செய்யறேன்னு சொல்லி அவங்க பாலியல் ரீதியா துன்புறுத்த முயற்சி பண்ணியிருக்கிறார். சேலத்துல இன்னொரு பொள்ளாச்சி சம்பவம் மாதிரி ஆளுங்கட்சி ஆதரவாளரான மணிகண்டன் என்னும் நபர் 50க்கும் அதிகமான பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்கிறார். திருவாரூர்ல ஆளுங்கட்சியுடைய திருத்துறைப்பூண்டி ஒன்றிய செயலாளர் கல்லூரி மாணவியை ஈவ்டீசிங் பண்ணி இப்போ கம்பி எண்ணிட்டு இருக்கிறார். இது எல்லாத்துக்கும் மேல ஒரு கொடுமை, தூத்துக்குடியில ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு அப்பாவி பெண்ணை 2 ஆளுங்கட்சி ஆட்கள் கார்ல அழைச்சிட்டு போய் மயக்க மருந்து கொடுத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை கேங் ரேப் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவத்தை பத்தி பேசின பாதிக்கப்பட்ட பெண் திருவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் திரு சரவணன் சொல்லிதான் அழைத்து செல்லப்பட்டதாக டிவியில பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. எல்லா மேலிடத்துக்கு தெரியும் அப்படின்னு பாதிக்கப்பட்ட பெண் பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. யார் அந்த மேலிடம் அப்படின்னு இன்னைக்கு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தனக்கு நேர்ந்த கொடுமையை ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர்கள் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் கிட்ட சொன்னதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நடந்தது என்ன? யார் தப்பு பண்ணாலும் நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன்னு சொன்னார் நம்முடைய முதலமைச்சர். ஆனா இந்த சம்பவத்துல குற்றம் சாட்டப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியல. அதுக்கு மாறா பாதிக்கப்பட்ட பெண்ணை கட்சியிலிருந்து நீக்கி இருக்கீங்க. இதுக்கு பேர் தான் மாற்றமா? இதுக்கு பேர் தான் தூய சக்தியா அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க. முதலமைச்சர் அவர்களே, மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 6 மாசம் டைம் எடுத்துட்டு வந்து சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுற வரைக்கும் நாங்க காத்துக்கிட்டு இருக்க முடியாது, நாடும் தாங்காது. இதை பத்தி கேள்வி எழுப்பினா கூட காவல்துறைக்கு பொறுப்பு வைக்கக்கூடிய முதலமைச்சர் எதுவும் பேச மாட்டேங்கிறார். டு ரிமைன் சைலண்ட் இன் த ஃபேஸ் ஆஃப் ஈவில் இஸ் இட்செல்ஃப் ஈவில் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ இந்த அரசுக்கு சரியாக பொருந்தது. ஆகவே முதல் வேலையா சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். ஊழல் சக்தின்னு சொல்லிட்டு அதே எம்எல்ஏக்களுக்கு இன்னைக்கு ஒரு மச்சத்தை மட்டும் வச்சுட்டு இன்னைக்கு தூய சக்தியா நீங்க மாத்திட்டீங்க. அதனால எங்களுடைய தலைவர் சமீபத்தில் சொன்னாரு, தீர்ந்து போன சக்திகள்கிட்ட திருடுற அளவுக்கு காஞ்சி போன சக்தியா இன்னைக்கு இந்த ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க. ஆகவே இந்த குற்றச்சாட்டுகளுக்கு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பதில் உரையில அவர் விளக்கம் அளிப்பார்னு நாங்க நம்புறோம். முக்கியமா இந்த ஆள் பிடிக்கிற வேலையை நிப்பாட்டிட்டு இனியாவது ஆட்சி நிர்வாகத்துல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களுடைய தேர்தல் முக்கியமான வாக்குறுதிகள், படிச்சு வேலை இல்லாத இளைஞர்கள் அவங்களுக்கெல்லாம் 4500 ரூபாய் மாசம் 4500 ரூபாய் தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. அது சீக்கிரம் 6 மாசத்துல கொடுங்க. மகளிருக்கு நீங்க சொன்ன உரிமை தொகை மாதம் 2500 ரூபாய் உரிமை தொகை, வருஷத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர், தாய்மாமன் சீர்,
இதெல்லாம் 6 மாசத்துல கொடுப்பீங்கன்னு நான் நம்புறோம். எல்லாம் எப்படி கொடுக்க போறீங்க அப்படின்னு ஒரு டைம் லைனை முதலமைச்சர் தன்னுடைய பதிலுரையில சொல்லணும்னு கேட்டுக்கிறோம். அதேபோல் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, மின்வெட்டு, விவசாயிகள் பிரச்சனை ஆகியவற்றில் முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு உடனடியாக ஒரு தீர்வு காண வேண்டும். ஆளுநர் உரையில இதற்கான விளக்கம் இல்லாததால முதலமைச்சருடைய பதிலுரையாவது இதெல்லாம் இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இப்ப நான் கேட்டதுக்கெல்லாம் வழக்கம் போல பழக்க தோஷத்துல எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம்னு எங்க மேல பழிய தூக்கி போடாம தப்பிச்சுக்காம தீர்வை நோக்கியதா முதலமைச்சருடைய பதில் இருக்கணும்னு நான் விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். ஆளுநர் உரையில இருமொழி கொள்கை, மாநில உரிமை, சமூக நீதி, மகளிர் முன்னேற்றம்னு திமுக சொன்னதையே ப்ளூ பிரிண்டா ஃபாலோ பண்ணி இந்த அரசுடைய கொள்கை முடிவுகளா அறிவிச்சிருக்கிறீங்க. இதை நாங்க வரவேற்கிறோம். மற்றபடி ஆளுநர் உரையில தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கான ரோடு மேப் எதுவும் இல்லைன்னு கூறிக்கொண்டு முழுக்க முழுக்க முதலமைச்சருடைய புகழுரையாகத்தான் இந்த ஆளுநரை அமைஞ்சிருக்குன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.